வெல்கம் டு ஃப்ரெஷ்லி இன் ஹோம். நான் உங்கள் ஷாலினி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி தெரியுமாங்க பார்க்க போகிறோம்? ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெசிபி தாங்க. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் நூடுல்ஸுங்க. அதுவும் சில்லி சிக்கன் போட்டு சாப்பிட்ற நூடுல்ஸ்னால் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டங்க. ஸோ நம்ம அதிகமாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் நம்ம வாங்கி விரும்பி சாப்பிடுவோம். ஸோ அந்த சிக்கன் நூடுல்ஸை இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே எவ்வளோ சூப்பராக பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பர் ரெசிபிஸை நம்ம சேனலில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணணும் இல்லையா? அதுக்கான மசாலாவை பரட்டிக்கலாம். நான் ஒரு பவுலில் ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் எடுத்திருக்கேன். ரொம்ப வேணாம், ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி கலருக்காக எடுத்திருக்கேன். இது காரம் இருக்காது, அதனால கொஞ்சம் எச்சா எடுத்திருக்கேன். நீங்கள் இது இல்லைன்னா மிளகாத்தூள் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தண்ணி விட்டு கொஞ்சம் கலந்துக்கலாம். லைட்டாக மட்டும் தண்ணி விட்டுட்டு கலந்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் நல்லா கலந்துட்டேன். இப்போ இதில் நான் ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி நான் அது இதில் சேர்த்துக்கிறேன். போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நூடுல்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மசாலாவோட நல்லா பெரட்டி விடலாம். பெரட்டி விட்டுட்டு உடனே பொரிச்சுக்கலாம். நம்ம இதை ஊற வைக்கணும். நம்ம சில்லி சிக்கனுக்கு ஊற வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை ஒன்ஸ் நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து மட்டும் விட்டுடுங்க. ஏன்னா இதை நல்லா பொரிச்சதுக்கப்புறம் நம்ம சின்னதாக கட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் நல்லா கலந்து விட்டாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு நூடுல்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் சிக்கன் பீசஸை சேர்த்துக்கிறேன். நான் டீப் ஃப்ரை பண்ணலை. ஓகேங்களா? இந்த மாதிரி செமி ஃப்ரை தான் பண்ணுறேன். இந்த எண்ணெயை நம்ம அப்படியே சிக்கன் நூடுல்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதில் சிக்கன் பீசஸை சேர்த்து நம்ம ஒவ்வொன்றா போட்டு நல்லா சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் இப்போ எல்லா சிக்கனையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ண ஆயில் இருக்கு இல்லையா? இப்போ இதை நம்ம இதுலேயே நூடுல்ஸை தாளித்து விட்டுக்கலாம். ஸோ வாங்க நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிக்கன் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம சில்லி பொரிச்ச எண்ணெயவே போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் அந்த எண்ணெயே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் அது இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆச்சுன்னா போதும். ஸோ கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் எல்லா காயும் சேர்த்துக்கலாம். நான் முட்டைக்கோஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு அடுத்தது கொஞ்சமாக பீன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கேரட்டு, அதுக்கப்புறம் ஒரு கொடை மிளகா. நான் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப வதக்க வேண்டாம். ஒரு 2 to 3 minutes மட்டும் வதக்கிக்கோங்க, போதும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு 2 minutes மட்டும் வதக்கிக்கிட்டேன். நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. இப்போது இதில் நான் என்னென்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் கரெக்டாக 1 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கிறேன். இது டார்க் சோயா சாஸ். ஸோ அதனால் நான் 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேல்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ். அதுக்கு அடுத்தது
ஒரு 1/2 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் எடுத்துக்கிறேன். இந்த சாஸ்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கெச்சப்பும் சோயா சாஸ் மட்டும் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் கலந்து விடுறேன். கொஞ்சம் ஃப்ளேம் ஹை பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விடுங்க. இப்போ நம்ம வந்து சில்லிக்கு உப்பு போட்டிருக்கோம், நூடுல்ஸை உப்பு போட்டு தான் பாயில் பண்ணி எடுத்திருக்கோம். அதுக்கடுத்தது முட்டையும் வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுக்கிறதுலையும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த சாஸஸ்லேயும் அதிகமாக உப்பு இருக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாஸ் போட்டாச்சு இல்லையா, இப்போ இதில் நான் ஃபைனலாக நம்ம பொரிச்சு வச்ச சில்லியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது இந்த சாஸோடு சேர்த்துக்கோங்க. நல்லா கோட் பண்ணி விடுங்க. அந்த காய் அந்த சாஸோட எல்லாம் நல்லா வந்து கோட் பண்ணி விடுங்க. அந்த கிறிஸ்பினஸ் போகக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் அந்த சாஸ் மட்டும் படுற மாதிரி நல்லா இப்படி கோட் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கோட் ஆகிடுச்சு. நான் ரொம்ப நேரம் கோட் பண்ணலை. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா, நான் நூடுல்ஸை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து அதை இதில் சேர்த்துக்க போகிறேன். நூடுல்ஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் எல்லா நூடுல்ஸும் இதில் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா நம்ம கிளறி விடலாம். ஃப்ளேமை ஹையாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் லோ பண்ணிங்கன்னா அந்த தணல்லையே பார்த்தீங்கன்னா அந்த சில்லி அந்த காயெல்லாம் வந்து க்ரன்ச்சியாக இருக்காது, வதன்னு போயிடும். ஸோ ஃப்ளேம் வந்து அதிகமாகவே வச்சுக்கோங்க. இப்போ இந்த நூடுல்ஸை வந்து நல்லா இதோட ஒரு லைட்டாக மட்டும் பெரட்டி விட்டுட்டு இதில் நான் என்ன சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 4 முட்டையை ஜஸ்ட் உப்பு மட்டும் போட்டு இப்படி செஞ்சு எடுத்திருக்கேன். ஸ்க்ராம்பிள் பண்ணி நான் இப்போ அந்த முட்டையை இதில் சேர்த்துக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போது இது எல்லாமே நல்லா கோட் ஆகிற வரைக்கும் கிளறணுங்க. ஸோ நல்லா கிளறி விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக இந்த காய்கறி சிக்கன் அப்புறம் எக்கு எல்லாத்துக்கூடையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். உங்களுக்கு தெரியுதா பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் ஃபைனலாக நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. பட் இது வந்து லெவலாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதை ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பெப்பரோட. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, சூப்பரான வீட்லேயே சிக்கன் நூடுல்ஸ் நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த சூடான சிக்கன் நூடுல்ஸை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் வாங்க. சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்களா? ஸோ இந்த சூப்பரான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக இது ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் கடையில் செய்கிற அதே சிக்கன் நூடுல்ஸ் தாங்க. நான் சொன்ன ஸ்டெப் படி அதே மாதிரி செய்யுங்க, சூப்பரான டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். என்னால் இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்து வீடியோ எடுக்க முடியல. கண்டிப்பாக நீங்கள் யாரோ ஒருத்தர் என்னை திட்டிருக்கீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட நம்ம சேனலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.